நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் பரமளித்திருக்கும் தெய்வமே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கொடுத்த அந்த ஓய்வு நாளுக்காக நாளிலும் கூட ஒரு அக்னி அபிஷேகத்தால் ஆண்டவரே இந்த மத்தியில் ஆண்டவரே உலாவினத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் ஆண்டவரே கரங்களால் ஆண்டவரே தொட்டு நிரப்பண காரியங்களுக்காக ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய சபை என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நிலைநிறுத்தி இந்த சபையை ஆண்டவரை பொறுப்பேற்று ஏற்படுத்தினர். சபை பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு உமக்காக நான் யுத்தம் செய்கிறேன், நீ சும்மா இருப்பீர்கள் போல எங்களுக்காக அனுதினமும் யுத்தம் செய்து எங்களுக்காக ஆண்டவரே நீர் பாடுகள் பட்டு எங்களுக்காக ஆண்டவரே நீர் மறக்கிறே எங்களுக்காக ஆண்டவரே நீர் இன்றும் நாளிலும் கூட ஆண்டவரே என்றும் என்றும் மாறாதவராயிருந்து ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் எப்போதும் ஆண்டவரே உயர்ந்தவராய் இருந்த எங்கள் வழிநடத்த காரியங்களுக்காக நன்றி. நாளிலும் கூட ஆண்டவரே தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. தேசத்தின் சிறப்பின் வாசலில் இருக்கிறோம் ராஜா. தேசத்தை உமக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேசத்தில் குடிவெறிகள், கலியாட்டுகள், விக்கிரக ஆராதனைகள், லஞ்சங்கள், ஊழல்கள், பாவங்கள், கட்டுகள், விக்கிரக ஆராதனைகள், சூனியங்கள், மந்திரங்கள் ஆண்டவரே இந்த பாவம் நிறைந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே நீர் கொண்டு தேசத்து முழுவதுமாக ஆண்டவரை ரட்சிக்கப்பட தேசத்தில் இருக்கும் பாவங்களால் ஆண்டவரே அநேக அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவருக்கு கோபம் உண்டாகும்படி தேசத்தார்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே. ஒவ்வொரு மாநிலமும் பட்டினமும் இந்த வயநாட்டை போல இன்னொரு ஒரு தேசமோ பட்டணமோ ஆண்டவரே ஒரு இழிவை ஆண்டவரை காணக்கூடாதப்பா. இந்த சோதனைக்கு ஆண்டவரை இனி யாரும் உட்படாதபடி ஆண்டவர் நன்மைக்கேற்று ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கும்படி ஆசீர்வதித்து ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் எல்லோரும் ரட்சிங்கப்பா. ஒரு மாநிலம் பட்டணம் கூட ஆண்டவரே இனி இந்த தவறுகள் நடக்காத அளவுக்கு, இனி இந்த சேதங்கள் நடக்காத அளவுக்கு அந்த மந்திர கட்டுகள், போராட்டங்கள், விக்கிரக ஆராதனைகளால் ஆண்டவரை முறித்தெடுங்கப்பா. எந்தெந்த தேசத்துக்காக ஒப்பு கொடுத்து எல்லா தேசத்துக்காக ஜெபித்து வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு தேசத்திலையும் நீ வாசம் செய்யுங்க ஆண்டவரே. தேசம் உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வருகையோ குறுகிய காலம், குறுகிய காலத்துக்குள்ளாக அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி அறுவடைக்கேற்ற வேலையாட்களை ஆண்டவரே தேசம் முழுவதுமாக ஒரு பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்போது பற்றி இருந்தது சொன்னது போல தேசம் முழுவதுமாக ஆண்டவரே அக்கினியால் அபிஷேகத்தால் தேசமாக மாறணும்பா. எங்கமும் பஞ்சமும், இங்க எங்கமும் பசியும், இனி எங்கமும் நோய் நொடியும், இனி எங்கமும் அசம்பாவிதங்களோ நடக்காத அளவுக்கு தூய கரத்தினால ஒப்பு கொடுக்கணும் ராஜா. அந்த தேசத்தை வழி நடத்துங்கப்பா. இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று நீ சொன்னீரே. தேசத்தை ஆண்டவரும் கரத்துய கரத்தினால ஒப்பு கொடுங்க ராஜா. அசம்பாவிதங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. மது பழக்கத்தில் இருப்பவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. அதற்காக அந்த அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா. இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. மது, போதை எந்தெந்த ஆண்டவரே தேவையில்லாத கெட்ட பழக்கத்தினாலே ஒவ்வொரு நாளும் தேசமும் தேச மக்களும் ஆண்டவரே வாலிப மகன்களும் வாலிப மகன்களும் குழந்தைகளும் எல்லோரும் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கிறதப்பா. தேவையில்லாத கெட்ட கிரியைகளாலே ஆண்டவரே உண்மை அறியாமல் ஆண்டவரே முடங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தோடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ உலாவுகிற தேவனாய் ஆண்டவரே காசு கொடுத்து ஜெபிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லும் போது அவர்களுக்குள்ள இருக்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும்பா. அவர்கள் இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படணும்பா. அவர்கள் இருக்கும் தீராத வியாதிகள் இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அது பிரகாரம் இந்த தேசத்தை இருந்து களி கூறும்படி பெரிய காரியங்களை செய்யும்படியாக செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியம் தேடுங்கள், பின்பு இவர்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று தேச மக்கள் 143 கோடி ஜனங்களும் மெய்யான தேவன் என்று அறிவிக்கும்படி இந்த தேசம் முழுவதுமாக காற்றை போல வாசம் செய்து எல்லோரும் பரிசுத்தமாக்கி ரட்சிப்புகளாக கொண்டு வர ரட்சிப்பு உம்முடையது. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நினைத்தால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை பற்றி கொண்டால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீ சொல்லி அது பிரகாரம் இந்த தேசத்தின் தேச மக்களை ஒப்புக்கொடுங்க. கேட்ட பிரகாரம் செய்ய கூட விவசாயிகளை ஒப்புக்கொடுங்க ராஜா. விவசாயிகள் அறுக்கின்ற நெல், அரிசி, காய்கனி, பல விதைகளை ஒப்புக்கொடுங்க ராஜா. அவர்களுடைய 100, 200, 400 சொல்லி இருக்கிறார்களே. ஐயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று தேசம் கடன் கொடுக்கும் தேசமாக, பிள்ளைகள் கடன் கொடுக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் மாற்றுங்கப்பா. பிள்ளையாக இருக்க கூடாது ஆண்டவரே. அதற்குள்ளாக
செழிப்போ ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலோ ஸ்தோத்திரம். வற்றாத நீரூட்டை போலோ நான் வைப்பேன் சொல்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லோரையும் ஒரு செழிப்புகளாக கொண்டு வந்து ஆமென். அவர் வீட்டில் எண்ணெயும் மாவும் ஆண்டவரே ஆமென். நிரம்பி வழியும்படி ஆமென். அனுதினமும் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேடும்படி Yes, Daddy. விவசாயிகள் எல்லாம் பாதுகாத்து வழி நடத்துங்க. நன்றி இந்த ஆண்டவரே. நாளிலும் கூட பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒப்புக்கொடுக்கிறோம். அரிசி பருப்பு கேஸ் ஆமென். ஆண்டவரே மண்ணெண்ணெய் Yes. ஆண்டவரே பழங்கள் காய்கறி மருந்துகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வெளியேறி கொண்டிருக்கிறது. ஆமென் அப்பா. ஆண்டவரே வறுமையில் இருப்பவர்கள் பசியில் ஸ்தோத்திரம். இருப்பவர்கள் ஏழை எளியோர் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாங்கி உண்ணும் அளவுக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் இருக்கும் அந்த ஆமென். பொருளாதார வீழ்ச்சி ஆண்டவரே நீர் கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே. பொருளாதாரத்தை ஆண்டவரே Yes. ஆண்டவரே ஏற்றத்தை அந்த ஸ்தோத்திரம். அதிகாரிகளோட நீர் பேசுங்கப்பா. அந்த ஸ்தோத்திரம். அதிகாரிக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எதுவும் அதிகமாக ஆண்டவரை வெளியேற பெறாத ஆமென், அளவுக்கு ஆமென். எல்லோரும் வாங்கி உண்ணும் அளவுக்கு Yes, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார் இந்த வார்த்தை ஸ்தோத்திரம். இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை பிரகாரம் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆமென். அது பிரகாரம் ஆண்டவரை வழிநடத்த வேண்டுகிறப்பா. Thank you, Lord. இந்த நாளில் ஜெபத்தை கேட்டு செய்ய போற ஆமென், ஆமென் காரியங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் நோய் நொடியோடு இருப்பவர்கள் Yes. வாசம் Thank you. எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. ஒப்புக்கொடுக்கிறோம். நோய் நொடியில் இருப்பவர்கள் எல்லாரும் ஆமென். விடுதலை கொடுங்கப்பா. ஆமென். நோயை உன்னிலிருந்து விலக பண்ணுவேன் என்று நீ சொன்னீரே. ஆமென், நான் ஆமென். நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னீரே. Yes. எந்தெந்த வியாதியில் எந்தெந்த மரண படுக்கையில் ஆமென். எந்தெந்த ஆஸ்பத்திரியில் எந்தெந்த வீட்டில் ஆமென். தீராத வியாதியால் பல வருடங்களாக ஸ்தோத்திரம். முடங்கி கொண்டிருக்கிறார்களோ ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஆத்துமாவெல்லாம் இளைப்பாறுதல் அடையும்படி ஸ்தோத்திரம். நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. Thank you, Lord. கேன்சர் நோய் இந்த சரீரத்தில் Yes. இல்லாத அளவுக்கு Thank you, ஆண்டவரே, Lord. அந்த பொல்லாத கேன்சர் நோய் வராத அளவுக்கு இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எடுத்து போடுங்கப்பா உமது இயேசு நாமத்தினாலே. கிறிஸ்துவின் அந்த நாமத்தினாலே. கேன்சர் நோய் தழும்புகள் எந்தெந்த இடத்தில் ஆமென், கட்டிகளாக ஆமென் இருக்கிறதோ, ஆண்டவரே. அந்த இடத்தில் எல்லாம் அந்த கட்டி இல்லாத இயேசு அளவுக்கு கிறிஸ்துவின் வேரோடு நாமத்தினாலே. எடுத்து அந்த இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து ஆமென். போடுங்கப்பா. அந்த ஆமென். நோயை தூக்கி அறிகிறோம் சாமி. Yes. இனி ஒருவர் அந்த நோயினால் பறிக்க கூடாதப்பா. ஆமென் ஒருவர் ஆண்டவரே. அந்த நோயினால் வேதனைப்படக்கூடாதுப்பா. ஆமென். இந்த நாளிலும் இருக்கிற கேன்சரால பாதிக்கப்பட்டவர் ஆமென். எல்லோரையும் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. Thank you, Lord. அவர்களுக்கு ஒரு அதிசய அற்புதத்தை செய்து செய்யுங்கப்பா. உமக்கு நேராக சாட்சியாக அவர்களை நிலைநிறுத்தி ஆமென். உமக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களை தெரிந்து கொண்டு வழி ஆமென், ஆமென் ஆண்டவரே. காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இந்த அப்பா. நாளில் தைராய்டு நோயை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. Yes. தைராய்டு நோய் கழுத்து பகுதியில் வயிற்று பகுதியில் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு எந்தெந்த இடத்தில் அந்த தைராய்டு நோய் ஸ்தோத்திரம். இருக்கிறதோ ஸ்தோத்திரம். அவர்களால் சாப்பிட முடியாமல் வேலை செய்ய ஸ்தோத்திரம். முடியாமல் பேச முடியாமல் தூங்க முடியாமல் நடக்க ஸ்தோத்திரம். முடியாமல் இருக்கிறார்களோ அந்த ஆமென். தைராய்டு நோய் ஆண்டவரை இப்போதும் கரத்தால கரைத்து எடுக்கிறார் ராஜா. கரைத்து எடுக்கிறார். இப்போது அந்த தைராய்டு நோய் ஆண்டவரும் கரத்தால Yes. கரைத்து ஆண்டவரை உமது நாமத்தினால எடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். கூட இருதய பிரச்சனை, கண் பிரச்சனை, காது பிரச்சனை, ஆமென். லிவர் பிரச்சனை, வயிற்று புண்ணு, ஆமென். ஆண்டவரே பைல்ஸ், ஆண்டவரே எந்தெந்த நோய் நொடி Yes. Thank you. வாடி வதங்கி ஆண்டவரே பெற்றோர்களால் கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம். குடும்பத்தால் கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம். சொந்தங்களால் கைவிடப்பட்டு இந்த ஸ்தோத்திரம். நோயினாலே என்னை ஆண்டவரை விலக்கி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். விலக்கினவரை தொட்டு ஆமென். அநேக அதிசயங்களை செய்பவர் நீராண்டவரே. ஆமென். அவர்களுக்கு இப்போது ஒரு இளைப்பாறுதலையும் ஆண்டவர் ஒரு ஆண்டவர் ரட்சிப்பையும் அந்த ஸ்தோத்திரம். நோயிலிருந்து ஒரு விடுதலையும் கொடுத்து Thank நோய் you, Lord. இல்லாத தேசமாக நீர் மாற்றுங்கப்பா. ஆமென். இதே போல காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாளையில திருப்பள்ளிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம். திருப்பள்ளிகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள் ஆமென், ஆமென் எல்லா ஆண்டவரே. திருப்பள்ளிகளும் கர்த்தருக்கு ஒப்பானதாக Lord. இருக்க வேண்டும்பா. எல்லா ஆமென். திருப்பள்ளிகளும் 30 தலைமுறையாக Yes. உமது பாடல்களை பாட உமது ஜெபங்களை ஏறெடுக்க ஆமென். உமது வார்த்தைகளை சொல்ல ஆமென். வசனங்களை சொல்ல பயன்படுத்துங்க திருப்பள்ளி அப்பா. மூலமாக ஆண்டவரை குடும்பத்தை ஆமென். பயன்படுத்தி Thank you. அநேக குடும்ப ரட்சிப்புகளாக கொண்டு வந்து ஆமென். திருப்பள்ளிகள் ஏந்துக்கும் போதும் படுக்கும் போதும் ஸ்தோத்திரம். தூங்கும் போதும் உறவும் போதும் ஸ்தோத்திரம். பெற்றோர் கீழ்ப்படுதலையும் ஆமென். ஆசிரியர் கீழ்ப்படி எல்லா காரியங்களையும் அந்த ஸ்தோத்திரம். திருப்பள்ளிகளை நினைப்பதும் ஜெபிப்பதற்கும் Thank you, மேலான Lord. கிருபை தந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இதே போல காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த நாளில கூட தேசத்திற்காக வருகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். தேசத்தில் பட்டணத்தில் இருக்கும் சபைகளை ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம். எல்லா சபைகளிலும் ஒரு ஸ்தோத்திரம். ஜெப அக்கினி ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆமென், ஆமென் எல்லா ஆண்டவரே. சபைகளிலும் Yes. ஒருமனங்கள் இருக்கட்டும்பா. ஆமென் எல்லா ஆண்டவரே. சபைகளிலும் புதிய ஆராதனை ஆமென். இருக்கட்டும்பா. Yes. எல்லா சபைகளிலும் நீர் Thank you, நிறைந்த Lord. ஆண்டவரே அவர்களை அபிஷேகம் Thank you, பண்ணுங்கப்பா. Jesus. ஆண்டவரே பெருமைக்கோ ஆமென். பணத்துக்கோ, பதவிக்கோ ஆண்டவரே தேவையில்லாத காரியத்துக்கு அந்த சபைகள் ஆமென். எல்லாம் பயன்படாமல் ஆமென் உம்முடைய ஆண்டவரே. வார்த்தையை நீர் எல்லா Yes. இடத்திலும் Thank you. இலவசமாக கொண்டு வந்தீரே. ஆமென். அதன் பிரகாரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸ்தோத்திரம். உம்முடைய சுவிசேஷத்தை நீர் ஸ்தோத்திரம். செய்த அதிசய அற்புதமான ஸ்தோத்திரம் காரியங்களை ஆண்டவரே. வைத்து அவங்க ஜீவன் உள்ள நாள் எல்லாம் ஆமென். அநேகருக்கு கொண்டு சேரும்படி ஆமென். அந்த சபைகள் எல்லாம் நீர் ஏற்படுத்துங்கப்பா. நன்றி. அப்படி போற காரியங்களுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. இந்த நாளிலும் சபை இல்லாதவருக்கு சபையை கட்டுக் கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் கொள்ளைப்படமாக ஆண்டவரே நீர் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 12 கிராமத்தையும் சேர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். எங்களுக்கு சபையை நீர் எதற்காக ஆண்டவரை நினைத்து ஆண்டவரை ஆமென். கொடுக்கிறோம். அந்த சபையை ஆண்டவரே பெருகவே பெருக செய்து நீர் Yes. ஆசீர்வதிங்கப்பா. Thank you, இன்னும் அநேக புது புது ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே. Thank you, அவங்க Lord. புது ஆத்துமாக்கள் அவர்களுடைய பாடுகள் ஸ்தோத்திரம். மத்தியில் ஆண்டு
இந்த இடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது துதிக்கிறோம். அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் ஆமென், பாதுகாப்பு ஆமென் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் Yes. ஆண்டவரே என்று வார்த்தை பிரகாரம் ஆமென். ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுங்கப்பா. Thank you. 12 கிராமத்திற்கும் ஆண்டவரே ஆமென். கட்டுக்கள் அறுக்கப்படணும், ஆமென். பழக்கங்கள் அறுக்கப்படணும், Yes. விக்கிரக ஆராதனைகள் முறிக்கப்படணும். ஆமென். உம்மை ஆண்டவரே எப்போதும் தேடும்படி அந்த ஆமென். 12 வசனங்களை ஆண்டவரே சபைக்கு ஸ்தோத்திரம். வெளியாக எழுதப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திரம். வசனங்கள் எல்லாம் அவர்கள் மனதுக்கு ஆமென், ஆமென் இருந்து ஆண்டவரே. அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரை ஆமென். ஏற்றுக்கொண்டு நீ கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆலோசனை கொடுத்து கிரியை ஆராபா, செய்யுங்கப்பா. ரீலாபா, சபையை நீர் ரீகா. எதற்காக பயன்படுத்துகிறோம் ஆமென். அதற்காக தெரிந்தெடுத்து நன்றி. இன்னும் மேன்மேலாக இந்த யூடியூப் சேனல் மூலம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திரையில் பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகருக்கு பயன்படும்படி ஸ்தோத்திரம். சபையும் அந்த யூடியூப் சேனலையும் ஆமென். வசனங்களையும் ஆமென். 12 கிராமத்தையும் எல்லாவற்றையும் நீர் நினைப்பதற்கு செய்வதற்கும் மேலாக Thank you, ஆண்டவரே Lord. கிரியை செய்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. துதிக்கிறோம். ஒரு வீணா போகாதபடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை ஸ்தோத்திரம் அடைவோம். ஆண்டவரே. தமிழாருக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது Thank போல you, Jesus. சத்தியவாத்தை கீழ்ப்படிந்து ஆமென். எல்லோரும் நடக்கும்படியாக கர்த்தாவே உங்களை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கிறப்பா. நன்றி அப்பா. ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக நன்றி. அதன் Thank you, பிரகாரத்தை ஒரு கிருபைக்காக ஆமென். கருத்தினால ஒப்பு கொடுக்கிறாச்சா. ஆமென். நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.